கதையோடு இணைந்திருப்பவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சில நல்வழி கதைகளை பார்க்க போகிறோம். மாற்றமே மாறாதது. முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு தடவை தன்னோட அமைச்சர்கள்கிட்ட, எனக்கு ஒரு மோதிரம் வேணும், அதில் ஒரு வாசகம் இடம் பெறணும், நான் ரொம்ப துயரமாக இருக்கும்போது அதை பார்த்தா எனக்கு தைரியம் வரணும், அதே போல் நான் ரொம்ப சந்தோஷமாக தலைக்கணத்தோடு இருக்கும்போது அதை பார்த்தா எனக்கு நிதானம் வரணும், அப்படி ஒரு வாசகத்தை யோசித்து சொல்லுங்க அப்படின்னாரு. அமைச்சர்கள் எவ்வளவோ யோசித்து பார்த்தாங்க. ஒரு சரியான வாசகம் கிடைக்கவே இல்லை. கடைசியாக அந்த ஊர்லேயே அறிவாளியான ஒரு பெரியவர்கிட்ட போனாங்க. அவர் ஒரு சின்ன காகிதத்தில் ஏதோ ஒன்று எழுதி மடித்து கொடுத்துட்டு இப்படி சொன்னார், இதை மோதிரத்துக்குள்ளே வச்சுருங்க, இக்கட்டான சூழல் வரும்போது மட்டும் இதை பிரித்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி அண்டை நாட்டு மன்னன் படையெடுத்து வந்தான். ராஜாவோட படை தோற்று போச்சு. உயிருக்கு பயந்து ராஜா காட்டுக்குள்ளே ஓடினார். ஒரு மலை உச்சியில் மறைஞ்சிருந்த போது எதிரி வீரர்களோட குதிரை சத்தம் நெருங்கி வர்றதை கேட்டு ரொம்ப பயந்தார். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச போது அவருக்கு அந்த மோதிரம் ஞாபகத்துக்கு வந்தது. அதை பிரித்து பார்த்தாரு. அதில் 3 வார்த்தைகள் இருந்தது, இதுவும் கடந்து போகும். அந்த வாசகத்தை படித்ததும் ராஜாவோட மனசில் ஒரு நிதானம் வந்தது. பயம் மறைஞ்சுது. அதிர்ஷ்டவசமாக எதிரிகள் அவரை பார்க்காம வேறு திசையில் போயிட்டாங்க. திரும்பவும் படையை திரட்டி தன்னோட நாட்டை மீட்டெடுத்தார் ராஜா. ஊரே கொண்டாடிச்சு. மக்கள் அவர் மீது மலர்களை தூவி ஆரவாரம் செஞ்சாங்க. அந்த பெரும் புகழோட உச்சியில் இருந்தபோது ராஜாவுக்கு மீண்டும் ஒரு முறை அந்த மோதிரத்தை பார்க்கணுன்னு தோணுச்சு. மீண்டும் அதே வாசகத்தை பார்த்தாரு, இதுவும் கடந்து போகும். அடுத்த நிமிஷம் அவரோட கர்வம் மறைஞ்சுது. இந்த வெற்றியும் நிரந்தரம் அல்ல, புகழும் நிரந்தரம் அல்ல அப்படின்ற உண்மையை உணர்ந்து நிதானமாக இருந்தார். இந்த கதையோட நீதி, வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ எதுவும் நிலையானது அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் சமநிலையை பேன்றது தான் மன அமைதிக்கான வழி. வாழ்க்கையின் தரம். ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்த முன்னாள் மாணவர்கள் சில பேர் பல வருஷங்களுக்கு பின்னாடி தங்களுடைய பேராசிரியரை சந்திக்க போனாங்க. அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் பெரிய பதவிகள்லையும் வசதியான நிலைகள்லையும் இருந்தாங்க. பேச்சு மெல்ல மெல்ல அவங்க சந்திக்கிற வேலைப்பளு, மன அழுத்தம், அப்புறம் அன்றாட வாழ்க்கையோட சிக்கல்களை பற்றி திரும்பிச்சு. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தங்களோட வாழ்க்கை திருப்திகரமாக இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் காப்பி கொடுக்கறதுக்காக பேராசிரியர் சமையல் அறைக்கு போனார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெரிய பாத்திரத்தில் காப்பியையும் பக்கத்தில் ஒரு தட்டில் பலவிதமான காப்பி கோப்பைகளையும் எடுத்துகிட்டு வந்தார். அந்த கோப்பைகளில் சில விலை உயர்ந்த பீங்கானானவை, சில பளிங்கு கோப்பைகள், சில சாதாரண பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி கோப்பைகள் இருந்துச்சு. பேராசிரியர் அவங்கக்கிட்ட, உங்களுக்கு பிடிச்ச கோப்பைகளில் காப்பியை நீங்களே ஊற்றிக்கங்க அப்படின்னு சொன்னார். எல்லா மாணவர்களும் போட்டி போட்டுட்டு அழகான அப்புறம் விலை உயர்ந்த கோப்பைகளை தேர்ந்தெடுத்தாங்க. சாதாரணமான கோப்பைகள் மட்டும்தான் தட்டில் மிஞ்சி இருந்துச்சு. இப்போது பேராசிரியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கவனிச்சிங்களா, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சிறந்த கோப்பை வேணும்னு தான் தோணுச்சே தவிர யாருக்கும் நல்ல காப்பி வேணுன்றதில் கவனமே இல்லை. நீங்கள் தேடினது கோப்பையை, ஆனால் நீங்கள் குடிக்க விரும்பினது காப்பியை. மாணவர்கள் எல்லாருமே அமைதியாக கேட்டுட்டு இருந்தாங்க. பேராசிரியர் தொடர்ந்து பேசினார், இதில் காப்பின்றது தான் வாழ்க்கை. உங்கள் வேலை, பணம், பதவி, அப்புறம் சமூக அந்தஸ்து, இது எல்லாம் அந்த கோப்பைகள் போன்றது தான். அவை வாழ்க்கையை வைப்பதற்கான கருவிகளே தவிர அவை வாழ்க்கையாகாது. நாம் கோப்பையோட அழகை பார்க்குறதுலேயே நேரத்தை செலவழிக்கிறதால உள்ளே இருக்கிற காப்பியோட சுவையை ரசிக்க மறந்துடுறோம். விலை உயர்ந்த கோப்பையில் குடிக்கிறதால காப்பியோட சுவை மாறிட போகிறதில்ல அப்படின்னு பேராசிரியர் சொன்னார். அதிகப்படியான ஓட்டமும் மற்றவங்களோட நம்ம ஒப்பிடுவதும் நம்மக்கிட்ட இருக்கிற உண்மையான மகிழ்ச்சியை பறிச்சிடுன்றதை அவங்க அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கதையோட நீதி, வாழ்க்கைன்றது நம்மக்கிட்ட இருக்கிற வசதிகளில் இல்லை, அந்த வாழ்க்கையை நம்ம எவ்வளவு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. வேப்ப மரமும் செங்கல் சோலையும். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய விவசாயி இருந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. விவசாயி தன்னோட வாழ்நாள் முழுசும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு நிலத்தை வாங்கினார். தன்னோட நிலத்தோட எல்லையில் ஒரு பெரிய வேப்ப மரத்தை நட்டு வச்சார். அது அந்த பகுதிக்கு ஒரு அடையாளமாக மாறி இருந்தது.
விவசாயி இறந்த பின்னாடி மகன்கள் அந்த சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. மூத்தவன் சொன்னா, இந்த வேப்பமரம் இருக்கிற இடத்துல ஒரு செங்கல் சூளை வச்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். மரத்தை வளர்த்து என்ன லாபம்? இதை வெட்டிட்டு தொழில் செய்வோம் அப்படின்னா. தம்பி அதற்கு உடன்படவே இல்லை. அண்ணே, அப்பா ஆசையாக வளர்த்த மரம் அது. வெயில் காலத்தில் ஊருக்கே நிழல் தருது. அதோட காற்று ஆரோக்கியமானது. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் இந்த மரம் நம்ம தலைமுறைக்கான சொத்து அப்படின்னா. பேச்சு முத்தினதில் மரம் இருக்கிற பகுதியை தம்பி எடுத்துக்கிட்டான். அண்ணன் மற்ற பகுதிகளில் லாபகரமான செங்கல் சூளையை தொடங்கினான். கொஞ்சம் வருஷங்கள்லேயே அண்ணன் செங்கல் சூளை மூலமாக நிறைய பணம் சம்பாரிச்சான். தம்பியோ அதே வேப்பமரத்துக்கடியில் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு விவசாயம் செஞ்சுட்டு அமைதியாக வாழ்ந்தான். அண்ணன் தம்பியை பார்த்து பரிதாபப்பட்டான். ஆனால் ஒரு பயங்கரமான கோடைக்காலம் வந்தது. ஊரே தகிச்சுது. அண்ணன் கட்டிய சிமெண்ட் வீடும் சூளையோட வெப்பமும் அவனை நிம்மதியாக இருக்கவே விடலை. ஏசி போட்டாலும் அவனுக்கு மூச்சு முட்டுறது போல இருந்தது. வெப்பத்தால் அவன் உடல்நல ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. வேறு வழி இல்லாமல் ஒரு மதிய வேலையில் தம்பியோட நிலத்தில் இருந்த அந்த வேப்ப மரத்துக்கடியில் வந்தான். அங்கே வீசின குளிர்ச்சியான காற்றும் அந்த நிழலும் அவனுக்கு புதிய புத்துணர்ச்சியே கொடுத்தது. அங்கே இருந்த ஒரு ஊர் பெரியவர் ஒருத்தர் சொன்னார், பாத்தியா தம்பி, ஓ செங்கல் சூளை உனக்கு மாடி வீடும் பணமும் தந்தது. ஆனால் அந்த பணத்தால் ஒரு நிமிஷம் நிம்மதியான காற்றையோ குளிர்ச்சியையோ விலைக்கு வாங்க முடியல. தம்பி வளர்த்த மரம் இன்னைக்கு அவனுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் சேர்த்து தான் உயிர் கொடுக்குது. லாபத்தை மட்டும் பார்க்கறது வாழ்க்கை இல்லை. நம்ம சுற்றி உள்ள இயற்கையையும் உறவையும் காக்கிறது தான் உண்மையான செல்வம் அப்படின்னு சொன்னார். அண்ணனுக்கு அப்போ தான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுது. கதையோட நீதி: அவசர லாபத்துக்காக பாரம்பரியத்தையும் இயற்கையையும் அழிக்கிறவங்க இறுதியில் அமைதியை தேடி அலையணும். நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியும். 2 மூட்டைகள். ஒரு ஊரில் வயதான பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பார். ஊர் ஊராக போய் பலருக்கு தேவையான உதவிகளை செஞ்சிட்டு இருந்தார். அவர் எப்போவுமே தன்னுடைய தோளில் 2 மூட்டைகளை சுமந்துட்டுருப்பார். ஒன்று முன்னால் தொங்கும், இன்னொன்று பின்னால் இருக்கும். ஒரு நாள் இளைஞன் ஒருத்தன் அவரை கேட்டுட்டான், ஐயா, எதுக்காக எப்போவுமே இந்த 2 மூட்டைகளையும் சுமந்துட்டுருக்கீங்க? அதில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு. பெரியவர் சிரிச்சிட்டே சொன்னார், முன்னால் இருக்கிற இந்த மூட்டையில் என்னோடய வாழ்க்கையில் மற்றவங்க எனக்கு செஞ்ச நல்ல காரியங்கள், உதவிகள், அப்புறம் அழகான நினைவுகளை வச்சுருக்கேன். இதை நான் அடிக்கடி திறந்து பார்ப்பேன். இது எனக்கு புத்துணர்ச்சியையும் நன்றி உணர்வையும் தருது அப்படின்னாரு. இளைஞன் ரொம்ப ஆர்வமா, சரி அப்போ பின்னால் இருக்கிற அந்த மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான். பெரியவர் சொன்னார், அதில் மற்றவங்க எனக்கு செஞ்ச துரோகங்கள், கசப்பான அனுபவங்கள், அப்புறம் நான் சந்தித்த அவமானங்களை வச்சுருக்கேன். ஆனால் அந்த மூட்டையோட அடியில் ஒரு பெரிய ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னாரு. இளைஞன் வியப்போட சொன்னா, அடியில் ஓட்டை இருந்தால் அதில் வைக்கிறது எல்லாமே கீழே விழுந்துடுமே அப்படின்னா. பெரியவர் சொன்னார், நிச்சயமா அதுதான் எனக்கு வேணும். மற்றவங்க எனக்கு செஞ்ச காயங்களை நான் சேமித்து வைக்கிறதில்ல. அவை எல்லாமே உடனுக்குடன் விழுந்து மறைஞ்சிடணும் அப்படின்றதுக்காகவே அந்த ஓட்டை. ஆனால் முன்னால் இருக்கிற நன்மைகளை மட்டும் நான் பத்திரமா சுமந்துட்டுருக்கேன். அதனால் என்னுடைய பயணம் பாரமாக தெரியாமல் இனிமையாக இருக்குது அப்படின்னாரு. அந்த இளைஞன் ரொம்ப ஆச்சரியத்தோடு போனான். இந்த கதையோட நீதி: கடந்த கால கசப்புகளை மறந்து கிடைத்த நன்மைகளை மட்டுமே நினைவில் வச்சுக்கிறவன் எப்போவுமே நிம்மதியாக இருப்பான். மாற்ற முடியாத நேரம். ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னோட கடினமான உழைப்பால் பல கோடி ரூபாய்களை சம்பாரித்து வச்சுருந்தார். ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிற ஓட்டத்தில் அவர் தன்னோட உடல் நலத்தையும் குடும்பத்தோடு இருக்க வேண்டிய நேரத்தையும் சுத்தமாக மறந்துருந்தார். ஒரு நாள் மரண தேவதை அவர் முன்னாடி தோன்றி, உன்னோட ஆயுள் முடிஞ்சிருச்சு, புறப்படு அப்படின்னு சொல்லிச்சு. செல்வந்தருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. தேவதையே, என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது. எனக்கு இன்னும் ஒரே ஒரு வருஷம் மட்டும் அவகாசம் கொடு. என்னோட சொத்தில் பாதியை உனக்கு தர்றேன் அப்படின்னாரு. தேவதை மறுத்துருச்சு. சரி, என் சொத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. எனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் கொடு. என்னோட குடும்பத்தார்கிட்ட விடை பெற்றுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சினாரு. தேவதை அப்போதும் மசியல. கடைசியாக அந்த செல்வந்தர், தேவதையே, எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொடு, நான் ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னாரு. அவரோட நிலையை பார்த்து இறக்கப்பட்ட தேவதை ஒரு நிமிஷம் மட்டும் அனுமதி கொடுத்துச்சு.
அவர் நடுங்கிற கைகளால் இப்படி எழுதினார். யாரிடமும் இல்லாத அளவுக்கு என்னிடம் செல்வம் இருந்தது. ஆனால் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தும் என்னால் என் உயிரை காக்க ஒரு நிமிடத்தை கூட விலைக்கு வாங்க முடியவில்லை. உங்கள் கைகளில் இருக்கும் நேரத்தை வீணாக்காதீர்கள். பணத்தை விட மேலானது நீங்கள் வாழும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் காட்டும் அன்பும் தான். கடிதத்தை எழுதி முடித்த அடுத்த நொடி அவரோட உயிர் பிரிந்தது. நேரன்றது விலைமதிப்பற்றது. அதை சரியான முறையில் செலவிடணும். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இழந்த ஒரு நொடியை கூட நம்மால் மீண்டும் கொண்டு வர முடியாது. வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறத விட அந்த ஓட்டத்தில் நம்ம எதை இழக்கிறோன்றதில் கவனமாக இருக்கணுன்றத இந்த கதை நமக்கு ஞாபகப்படுத்துது. கசப்பான உண்மையும் இனிப்பான மௌனமும். முன்னொரு காலத்தில் பரத்வாஜர்ன்ற குருக்கிட்ட வசந்தன்ற சீடன் கல்வி கற்றுட்டு இருந்தான். வசந்தன் ரொம்ப புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. மற்றவங்க செய்கிற சின்ன தவறுகளை கூட பெருசுப்படுத்தி அவங்கக்கிட்ட ரொம்ப கடுமையாக பேசுவான். நான் உண்மையை தானே பேசுகிறேன், அதில் என்ன தவறு அப்படின்றது அவனோட வாதம். ஒரு நாள் குரு அவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாரு. வசந்தா, இதோ இந்த வேப்பிலையையும் கொஞ்சம் தேனையும் எடுத்துக்க. இது ரெண்டையும் நல்லா கலந்து ஒரு உருண்டையாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வா அப்படின்னாரு. வசந்தன் அப்படியே செஞ்சான். வேப்பிலையோட கசப்பு தேனோட இனிப்பையும் மீறி அவனோட நாக்கில் குத்துச்சு. அதை சாப்பிட்டு முடித்ததும் அவன் முகத்தை சுழிச்சிட்டு குமட்டலோடு குருக்கிட்ட வந்தான். குருவே, இது ரொம்ப கசப்பாக இருக்குது. தேன் சேர்த்து கூட அந்த வேப்பிலையை என்னால் சகிக்கவே முடியல. ஏன் இப்படி ஒரு வேலையை என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா. குரு அமைதியாக சிரித்தார். அப்புறம் அவனை கூட்டிகிட்டு ஒரு பெரிய ஏரிக்கரைக்கு போனார். அங்கே ஒரு செம்பு நிறைய கசப்பான வேப்பிலை சாறை கொண்டு வர சொன்னார். வசந்தா, இப்போது இந்த ஒரு செம்பு வேப்பிலை சாறை இந்த ஏரி தண்ணியில் ஊற்றிரு அப்படின்னாரு. வசந்தன் ஊற்றினான். இப்போ இந்த ஏரி தண்ணீரை எடுத்து குடிச்சுப்பாரு, கசக்குதான்னு அப்படின்னு குரு சொன்னார். வசந்தன் தண்ணீரை எடுத்து குடித்தான். இல்லை குருவே, அது ரொம்ப தெளிவாகவும் சுவையாகவும் இருக்குது. அந்த ஒரு செம்பு சாறு இவ்வளோ பெரிய ஏரியில் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னா. குரு இப்படி சொன்னார். தம்பி, நீ பேசும் உண்மை என்பது வேப்பிலை போன்றது. அது மருந்தாக இருந்தாலும் அதை நீ தேன் போன்ற இனிமையான சொற்களில் கலந்து கொடுத்தால்தான் மற்றவர்களால் ஏற்க முடியும். நீ முதல்ல செஞ்ச உருண்டை போல கசப்பாக கொடுத்தா அவங்க அதை துப்பிடுவாங்க அப்படின்னாரு. வசந்தன் சொன்னா, அப்படின்னா அந்த ஏரி எதை குறிக்குது குருவே அப்படின்னு. அதுக்கு குரு சொன்னார், அந்த ஏரி தான் உன்னுடைய மனசு. உன்னுடைய மனம் ஒரு சின்ன பாத்திரத்தை போல் இருந்தால் ஒரு சின்ன கசப்பான உண்மை கூட உன்னை பெரிய அளவில் பாதிக்கும். ஆனால் உன் மனசை இந்த ஏரியை போல் விசாலமாக மாற்றிக்கிட்டா உலகத்தில் எந்த கசப்பையும் நீ உள்வாங்கிட்டு அமைதியாக இருக்க முடியும். உண்மையை சொல்கிறது சிறப்பு தான், ஆனால் அதை மற்றவர்களோட மனம் காயப்படாமல் சொல்கிறதே மேன்மையான விஷயம் அப்படின்னு. வசந்தனும் தன்னுடைய தவறை உணர்ந்தான். இந்த கதையோட நீதி, உண்மையை சொல்லும்போது கூட அதை மற்றவங்க ஏற்கும் பக்குவத்தில் சொல்லணும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவரோட வாக்கு இதை தான் சொல்லுது. நம்மளுடைய மனம் விசாலமாக இருந்தால் மற்றவங்க நம்மளை பற்றி சொல்கிற எதிர்மறையான கருத்துக்கள் நம்மளை பாதிக்காது. வைர கிரீடமும் ஒரு பிடி மண்ணும். முன்னொரு காலத்தில் மார்த்தாண்டன்ற அரசன் ஒரு தேசத்தை ஆண்டு வந்தார். அவர் மிகப்பெரிய வெற்றிகளை குவிச்சு தன்னுடைய அரண்மனையை தங்கம் வைரங்களால் அலங்கரிச்சிருந்தார். ஆனால் அவருடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அவர் காட்டில் தவம் செய்கிற தன்னுடைய குரு சிவானந்தரை சந்திக்க போனார். மன்னன் குருக்கு முன்னால் பணிஞ்சு வணங்கி நின்னார். குருவே, என்கிட்ட இல்லாத செல்வமே இல்லை. நான் நினச்சதையெல்லாம் சாதிச்சிட்டேன். ஆனால் என்னுடைய மனம் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இருக்கிறதில்ல. எந்த நேரமும் ஏதோ ஒரு கவலை என்னை வாட்டிகிட்டே இருக்குது. உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். குரு அமைதியாக எந்திரிச்சு, மன்னா எங்கூட வான்னு சொல்லி அவரை ஒரு நதிக்கரைக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது. குரு ஒரு சின்ன கல்லை எடுத்து மன்னன் கிட்ட கொடுத்தாரு. மன்னா, இந்த கல்லை உன் கையில் பிடிச்சிக்க. நான் சொல்கிற வரை இதை நீ கீழே விடக்கூடாது அப்படின்னாரு. மன்னன் சிரிச்சுக்கிட்டே அந்த கல்லை வாங்கினான். இது என்ன பிரமாதம் அப்படின்னு நினச்சாரு. 5 நிமிஷம் ஆச்சு. மன்னனுக்கு எந்த மாற்றமும் தெரியல. 15 நிமிஷம் ஆச்சு. அவருடைய கையில் ஒரு சின்ன வலி தெரிஞ்சுது. 1 மணி நேரம் ஆச்சு. அவரோட கை மரத்து போக ஆரம்பிச்சது. வலியால் அவரோட முகம் சுளிச்சுது.
மன்னன் குரு கிட்ட சொன்னார், குருவே, என்னால் இனி முடியாது, இந்த கல் என்னோட கையை உடைக்கிறது போல வலிக்குது, நான் இதை கீழே போடவா அப்படின்னு. குரு, மன்னா இதை கீழே போட்டுடு அப்படின்னாரு. மன்னன் கல்லை தூக்கி எறிஞ்சிட்டாரு. அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டார். இப்போது அவரோட கை ரொம்ப லேசாக இருந்தது. குரு மெல்ல சிரிச்சுக்கிட்டே சொன்னார், மன்னா, இப்போது நீ உணர்ந்த அந்த நிம்மதி தான் மகிழ்ச்சி. உன்னோட கையில் இருந்த கல்லை நீ எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருந்தையோ அவ்வளவு காலம் அது உனக்கு வலியை தந்தது. நீ அதை எப்போ கீழே போட்டையோ அப்போதான் உனக்கு விடுதலை கிடச்சிது அப்படின்னாரு. இதுக்கும் என் கவலைக்கும் என்ன சம்மந்தம் குருவே அப்படின்னு மன்னர் கேட்டார். குரு சொன்னார், உன் மனசுக்குள்ள நீ சுமந்துட்டுருக்க கவலைகளும் கடந்த கால புகழும் வருங்கால பயங்களும் இந்த கல்லை போன்றது தான். ஒரு நிமிஷம் இதை பற்றியெல்லாம் சிந்திச்சா பரவாயில்லை, ஆனால் நாள் முழுசும் இதையே சுமந்துட்டு இருந்தா உன்னுடைய மனம் மறத்து போயிடும். மகிழ்ச்சின்றது எதையும் சேர்த்து வைக்கிறதுல இல்லை, தேவையில்லாத கீழே போடுறதுல தான் இருக்குது. உன்னுடைய கர்வத்தையும் கவலையையும் எப்போ கீழே போடுறியோ அப்போது உன்னுடைய மனம் இந்த நதியை போல தெளிவாகும் அப்படின்னு சொன்னார். மன்னன் அன்னைக்கு ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. தேவையில்லாத எண்ணங்களை சுமக்கிறதே துன்பத்துக்கு தொடக்கன்றதை உணர்ந்து அமைதியான மனசோட நாடு திரும்பினார். கதையோட நீதி: கடந்த கால கசப்புகளையும் எதிர்கால பயங்களையும் அப்பப்போ கீழே போட பழகணும். பொருள் சேர்க்கறது வசதியை தரும், ஆனால் மனப்பற்றுக்களை விடுறது மட்டுமே நிம்மதியை தரும். ஒரு கோப்பை தேநீரும் ஒரு நிமிட அமைதியும். அந்த பெரிய நகரத்தோட பரபரப்பான சாலையில் மாணிக்கம் தாத்தா ஒரு சின்ன டீ கடை நடத்தி வந்தார். நவீனமான கஃபேக்கள் அந்த சாலையில் வந்தபோதும் தாத்தாவோட டீ கடைக்கு மட்டும் ஒரு தனி கூட்டம் உண்டு. அங்கே வர்ற மனுஷங்க ஒரு நிமிஷம் தங்களோட கவலைகளை மறந்து சிரித்து பேசிட்டு போவாங்க. ஒரு நாள் அந்த பக்கமாக வந்த ஒரு ஐடி நிறுவனத்தோட உயர் மேலாளர் ராகவன் தன்னுடைய லேப்டாப் அப்புறம் ஃபோனோட பரபரப்பாக தாத்தாவோட கடைக்கு வந்தார். பெரியவரே, சீக்கிரம் ஒரு டீ கொடுங்க, எனக்கு அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, சீக்கிரம் அப்படின்னாரு. தாத்தா அமைதியாக டீயை போட்டார். ராகவன் ஃபோனில் யார்கிட்டயோ கத்திட்டு இருந்தார். அவருடைய முகத்தில் டென்ஷன் அப்பட்டமாக தெரிஞ்சுது. டீயை குடிச்சு முடித்த ராகவன் அவசரமாக பணத்தை கொடுத்துட்டு ஓட பார்த்தாரு. தாத்தா, தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் குடித்த டீயோட ருசி எப்படி இருந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். பெரியவரே, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் ஒரு நிமிஷம் தாமதிச்சா எனக்கு பல லட்சங்கள் நஷ்டம் ஏற்படும், என்னுடைய நேரத்தோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு ராகவன். தாத்தா மெல்ல சிரிச்சிட்டு கடையோட ஓரத்தில் இருந்த ஒரு பழைய நாற்காலியை காட்டினார். தம்பி, நீ ஓடுற ஓட்டத்தில் எதுக்காக ஓடுறேன்றதையே மறந்துட்ட. இதோ இந்த சாலையில் தினமும் 100கணக்கான கார்கள் போகுது, எல்லோரும் ஒன்றை போல தான் ஓடுறாங்க, ஆனால் அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியுமா? அலுவலகத்துக்கு தான், வேற எங்கே? தாத்தா சொன்னார், இல்லை தம்பி, அவங்க எல்லாரும் நிம்மதியை தேடி ஓடுறாங்க. ஆனால் வேடிக்கை என்னன்னா, அவங்க கையில் இருக்க நிம்மதியை தொலைச்சிட்டு தான் அதை தேடி ஓடுறாங்க. நீ இப்போ குடித்த டீயோட ருசியை கூட உணர முடியாத அளவுக்கு உன்னுடைய மனசு பாரமாக இருக்குது. நீ சம்பாதிக்கும் லட்சங்கள் உனக்கு ஒரு சொகுசான படுக்கையை தரலாம், ஆனால் சுகமான தூக்கத்தை தருமா அப்படின்னு தாத்தா சொன்னார். ராகவன் அப்படியே நின்னார். அவருடைய ஃபோன் மீண்டும் ஒலிச்சுது. ஆனால் அவர் அதை எடுக்கவே இல்லை. வாழ்க்கைன்றது ஒரு தேநீர் கோப்பை போல தான் தம்பி, அதை மெதுவாக ரசித்து குடித்தாதான் அதோட இனிமை புரியும். நேரம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த பொண்ணை சேமிக்கிறேன்னு சொல்லி உன்னோட வாழ்க்கையை செலவழிச்சிடாத. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உனக்காக ஒதுக்கு. உன்னை சுற்றி இருக்கிற மனுஷங்களை பாரு, இந்த பறவைகளோட சத்தத்தை கேளு, அப்போதான் நீ வாழ்கிறன்றதே உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னார். ராகவன் அன்னையிலேருந்து வாரத்தில் ஒரு நாளாவது தன்னோட ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு தன்னோட குடும்பத்தோட நேரம் செலவிட தொடங்கினார். தாத்தாவோட அந்த கடையை தாண்டும்போது இப்போ அவர் அவசரமாக ஓடுறதில்ல, ஒரு நிமிஷம் நின்று தாத்தாவை பார்த்து சிரிக்க தவறதே இல்லை. கதைக்கான நீதி: நாம் எதுக்காக உழைக்கிறோன்றதையே மறக்கக்கூடாது. குடும்பத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் உழைக்கிறவங்க அவங்க கூடயே நேரம் செலவிட முடியாமல் போகிறது தான் மிகப்பெரிய முரண்பாடு. ஓடிட்டே இருக்கிற மனம் எதையுமே ரசிக்காது, நிதானம் மட்டுமே வாழ்க்கையோட சுவையை உணர்த்தும். பார்வை மாற்றிய உலகம். ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தீராத கண்வலி ஒன்று இருந்தது. பல மருத்துவர்களை பார்த்தாரு, பல மருந்துகளை சாப்பிட்டாரு, ஆனால் வலி மட்டும் குறைஞ்ச பாடில்லை. கடைசியாக ஒரு ஞானி அவர்கிட்ட வந்து, உங்களுக்கு ஒரு விசித்திரமான நோய் இருக்குது, உங்களுடைய கண்கள் பச்சை நிறத்தை தவிர
வேறு எந்த நேரத்தை பார்த்தாலும் வலிக்கும். அதனால் உங்கள் கண்ணில் படுற இடங்களையெல்லாம் பச்சை நிறமாக மாற்றிருங்க அப்படின்னு ஆலோசனை சொன்னார். செல்வந்தரும் உடனே ஆயிரக்கணக்கான வேலையாட்களை பணிக்கு அமர்த்தினார். தன்னுடைய வீடு, தோட்டம், சுவர்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே பச்சை நிறம் பூசினார். அது மட்டும் இல்லை, தாம் போகிற பாதைகளில் இருக்க மரங்கள், தரை இப்படி எல்லாத்தையுமே பச்சை துணிகளால் போர்த்த சொன்னார். இதுக்காக அவர் பல கோடிக்கணக்கான பணத்தை செலவு செஞ்சார். சில நாட்கள் கழித்து அந்த ஞானி மீண்டும் செல்வந்தரை பார்க்க வந்தார். அப்போது ஒரு வேலையாள் ஓடி வந்து ஞானியோட ஆடையில் பச்சை நிற நீரை கொட்டினார். ஞானி குழப்பத்தோட காரணம் கேட்டார். ஐயா, எங்கள் முதலாளி பச்சை நிறத்தை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டார். உங்களுடைய ஆடை வேறு நிறத்தில் இருந்ததால் அதைத்தான் நாங்கள் பச்சை நிறமாக மாற்றினோம் அப்படின்னாரு அந்த வேலையாள். ஞானி சிரிச்சுக்கிட்டே செல்வந்தரை பார்த்தாரு. செல்வந்தர் பெருமையோட, ஐயா, நீங்கள் சொன்னபடி எல்லாத்தையுமே பச்சையாக மாற்றிட்டேன். இப்போது என் கண்வலி குறைஞ்சிருச்சு. ஆனால் இதுக்காக நான் ரொம்ப செல்வத்தை செலவு செஞ்சிட்டேன் அப்படின்னாரு. ஞானி சொன்னார், ஐயா, இந்த உலகத்தையே பச்சையாக மாற்ற முயற்சிக்கிறத விட சில ரூபாய்களை கொடுத்து ஒரு பச்சை நிற கண்ணாடியை வாங்கி அணிஞ்சிருக்கலாமே. அப்படி செஞ்சுருந்தா நீங்கள் எதை பார்த்தாலும் அது பச்சையாக தெரிஞ்சிருக்கும். உலகத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அந்த செல்வந்தருக்கு உண்மை புரிஞ்சுது. நீதி. உலகத்தை மாற்ற நினைக்கிறத விட நம்மளுடைய பார்வையை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்மளுடைய மனம் மாறினா நம் பார்க்குற உலகமும் தானாக மாறிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது சூழ்நிலைகளை குற்றம் சொல்கிறத விட நம்ம அதை பார்க்குற கோணத்தை மாற்றினா தீர்வு எளிதாக கிடைக்கும். ஓடாத கடிகாரமும் ஓடும் காலமும். ஒரு பழைய நகரத்தோட குறுகிய சந்தில் மாணிக்கம் தாத்தா ஒரு சின்ன கடிகார கடை வச்சுருந்தார். அவர்கிட்ட 300 ஆண்டுகள் பழமையான கடிகாரங்கள் முதல் நவீன கடிகாரங்கள் வரைக்கும் எல்லாமே வரும். அவர் வெறும் இயந்திரங்களை திருத்துறவர் அல்ல, அந்த கடிகாரங்களோடு பின்னி பிணைஞ்ச மனுஷங்களோட உணர்வுகளை புரிஞ்சவர். ஒரு நாள் ஒரு விலையுயர்ந்த காரில் ஒரு பெரிய தொழிலதிபர் அந்த கடைக்கு வந்தார். அவர் கையில் ஒரு பழமையான தங்க கடிகாரம் இருந்தது. பெரியவரே, இந்த கடிகாரம் என் தாத்தா காலத்து சொத்து. இது பல வருஷங்களாக ஓடலை. எத்தனையோ பெரிய கடைகளில் காட்டிட்டேன். யாராலும் இதை சரி செய்ய முடியலை. உங்களால் முடியுமா? எவ்வளோ பணம் கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு அந்த செல்வந்தர் சொன்னார். மாணிக்கம் தாத்தா அந்த கடிகாரத்தை வாங்கி ஒரு பூத கண்ணாடியால் உள்ளே இருந்த இயந்திரங்களை ஆராய்ச்சி செஞ்சார். பின்னர் அமைதியாக சொன்னார், பணம் இருக்கட்டும் தம்பி, ஆனால் இதை சரி செய்ய எனக்கு 1 வாரம் ஆகும். நீ அடுத்த வாரம் வா அப்படின்னாரு. 1 வாரம் கழித்து அந்த செல்வந்தர் வந்தார். இப்போது கடிகாரம் டிக் டிக்குன்னு துல்லியமாக ஓடிட்டு இருந்தது. செல்வந்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி பெரியவரே, இதில் என்ன கோளாறு இருந்தது? ஏன் மற்றவங்களால இதை சரி செய்ய முடியல அப்படின்னு அந்த செல்வந்தர் கேட்டார். தாத்தா சிரிச்சுக்கிட்டே, தம்பி, இதுக்குள்ளே இருந்த இயந்திரங்கள் எல்லாம் சரியாக தான் இருந்தது. ஆனால் ஒரு சின்ன துண்டு காகிதம் மட்டும் ஒரு சக்கரத்தில் சிக்கிக்கிட்டு அதோட ஓட்டத்தை தடுத்துட்டு இருந்தது. காகிதமா? அது எப்படி உள்ளே வந்தது? அது உன் தாத்தா எழுதின ஒரு சின்ன குறிப்பு தம்பி. கடிகாரத்தோட மூடிக்கு அடியில் மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது. அதை நான் எடுத்துட்டேன். இப்போது கடிகாரம் ஓடுது. இதோ அந்த காகிதம் அப்படின்னு அந்த தாத்தா அந்த காகிதத்தை செல்வந்தர்கிட்ட கொடுத்தாரு. அந்த காகிதத்தில் இப்படி எழுதியிருந்தது, காலம் என்பது பிறரை ஏமாற்றி சேர்க்கும் பணத்தில் இல்லை, நாம் செய்யும் நேர்மையான செயல்களில் இருக்கிறது. நியாயம் தவறினால் உன் காலம் அங்கே நின்றுவிடும். செல்வந்தர் அப்படியே உறைஞ்சு போய் நின்னார். ஏன்னா அவர் அப்போது ஒரு பெரிய வியாபார ஒப்பந்தத்துக்காக தன்னோட கூட்டாளி ஏமாத்த திட்டம் போட்டிருந்தார். தாத்தா சொன்னார், தம்பி, கடிகாரத்தை நான் சரி செஞ்சிட்டேன். ஆனால் உன்னுடைய காலத்தை நீ தான் சரி செய்யணும். தவறான பாதையில் ஓடுற கடிகாரம் சரியான நேரத்தை காட்டாது. அதே போல் அறம் தவறி ஓடும் வாழ்க்கையும் சரியான நிம்மதியை தராது அப்படின்னாரு. அந்த செல்வந்தர் அன்னைக்கு அந்த தவறான முடிவை கைவிட்டார். கடிகாரம் ஓடுறத போல் அவரோட மனசாட்சியும் மீண்டும் செயல்பட தொடங்குச்சு. கதையின் நீதி. நமது செயல்கள் நேர்மையாக இல்லாத போது வாழ்க்கையோட ஓட்டம் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அதில் நிம்மதி இருக்காது. காலம் ரொம்ப வலிமையானது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒரு கணக்கில் பதிவாகிக்கிட்டே இருக்குது. மூங்கிலும் மல்லிகையும். ஒரு பெரிய தோட்டத்தில் ஒரு மூங்கில் மரமும் ஒரு மல்லிகை கொடியும்
பக்கத்தில் வளர்ந்துட்டு இருந்தது. மல்லிகை கொடி நட்ட சில மாதங்கள்லேயே பூத்து குலுங்குச்சு. அதோடைய மனம் தோட்டம் முழுசும் பரவுச்சு. மக்கள்லாம் இதை பார்த்து மகிழ்ச்சியாகவும் பாராட்டிட்டும் போனாங்க. ஆனால் அந்த மூங்கில் மரம் பல வருஷங்களாக ஒரு சின்ன செடியாகவே இருந்தது. எந்த மாற்றமும் தெரியல. மல்லிகை மெல்ல கேலி செஞ்சிச்சு. ஏன் நண்பா, இத்தனை வருஷங்களாக நீ இப்படியே இருக்கியே, உன் வளர்ச்சி எங்க அப்படின்னு. மூங்கில் அமைதியாக புன்னகைச்சுது. 5 வருஷங்கள் கடந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு அந்த மூங்கில் மரம் அசுர வேகத்தில் வளர தொடங்குச்சு. சில வாரங்கள்லேயே 60 அடி உயரத்தை தொட்டு மேகங்களை தீண்டுவது போல நின்றுச்சு. அதை பார்த்து வியந்து நின்ன மல்லிகை செடிகிட்ட மூங்கில் சொல்லிச்சு, நண்பா, கடந்த 5 வருஷங்களாக நான் வளரலன்னு நீ நினச்ச. ஆனால் உண்மையில் நான் பூமிக்கு அடியில் என்னோட வேர்களை பலப்படுத்திகிட்டு இருந்தேன். இந்த பிரம்மாண்டமான உயரத்தை தாங்கிறதுக்கு தேவையான பலமான அஸ்திவாரத்தை இத்தனை காலம் நான் ரகசியமாக உருவாக்கினேன். அந்த வேர்கள் மட்டும் சரியாக அமையலைன்னா இன்னைக்கு நான் இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படி தான். சிலருக்கு ஆரம்பத்திலே வெற்றி கிடச்சிரும். சிலருக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் பலன் கிடைக்க நீண்ட காலம் எடுக்கும். அந்த தாமதமான காலத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த நேரத்தில் தான் நம்ம அனுபவம், பொறுமை, அப்புறம் மன உறுதி அப்படின்ற வேர்களை நமக்குள்ள ஆழமாக பாய்ச்சிட்டுருக்கோன்றது அர்த்தம். தாமதமான வெற்றி தோல்வி இல்லை, அது ஒரு பலமான அஸ்திவாரம். உங்கள் காலம் வரும்போது உங்களுடைய வளர்ச்சி யாராலும் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கும். இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.